சிறப்புரை திரு சத்யசீலன் அவர்கள். நாவரசர் எங்களுக்கெல்லாம் ஆசிரியர். அவருடைய உரை மிக வித்தியாசமான, வேறுபாடான, மாறுபட்ட, ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு தலைப்பு. இப்பொழுது எதற்கு ராமாயணம்? அன்போடு அவரை நாங்கள் உரையாற்ற அழைக்கிறோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் யாவையும் தாமுளாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கள அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண். நாங்களே பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய நீதியரசர் ஐயா அவர்களே, பல்வேறு துறைகளில் தலைமை சான்று விளங்குகின்ற சான்றோர் பெருமக்களே, கம்பன் கழகத்தை கட்டி காத்து வருகின்ற என் அருமை அண்ணார், மனிதநேய மாண்பாளர் திரு ஆரம்பி அவர்களே, வைணவ நம்பி 4000 திவ்ய பிரபந்தத்தில் தன்னை முற்றிலும் ஈடுபடுத்தி கொண்டு தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருக்கிற வணக்கத்திற்குரிய ஐயா ஜெகத்ரட்சன் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். எதிரிலே இருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேரையும் வணங்கி, இன்றைக்கு கம்பன் கழக விருதினை பெற்றிருக்கிற என்னுடைய அருமை சகோதரர், சைவத்திற்கு உலகத்தில் வேறு யாரும் எந்த காலத்திலும் செய்யாத மாபெரும் பணியினை செய்து முடித்திருக்கிற அருமை ஐயா செல்வ கணபதி அவர்களே, இன்று எல்லா துறைகளிலும் விருதுகள் பெற்றிருக்கிற பெருமக்களே, எந்த ஆண்டு என்று எனக்கு நினைவில்லை, ஆனால் நீதியரசர் வந்த முதல் ஆண்டு அவர் கையால் நான் கம்பன் விருது பெற்றேன். அது எந்த ஆண்டு என்று நினைவில்லை. கொஞ்சம் இப்போது எதற்கு ராமாயணம் அப்படின்னு தலைப்பு கொடு. இப்ப அத்தனை பேர் உள்ளத்துலையும் இதே கேள்விதான் இருக்கு. இவ்வளவு நல்ல விழாவெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போது எதற்கு ராமாயணம்? பல நேரங்களில் நினைக்கிறது, நல்ல பாடல் தமிழருக்கு இயல்பு என்ன என்று கேட்டா, சிறந்த நூலாக இருக்குமானால் அது மறையாமல் இருப்பதற்கு அதை ஒரு பெரிய நூல்ல சேர்த்துருவாங்க, அல்லது இறைவனோட சேர்த்துருவாங்க. அதை மாண்புமிகு ஐயா ராஜாஜி அவர்கள் தான் சொன்னார். பகவத்கீதையை பற்றி சொல்லும்போது, இது நிச்சயமா அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல உபதேசம் பண்ணதா இருக்க முடியாது. இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு அங்க நேரம் கிடையாது. இது ஒரு தனி நூல். இது மறைந்து விடாமல், தொலைந்து விடாமல் இருப்பதற்காக பாரதத்துல ஒரு இடத்தை உருவாக்கி அங்க அந்த பகவத்கீதையை வைத்து விட்டால் அது என்றைக்கும் மறையாது என்று மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சொல்லுவார். அதுபோல நல்ல பாடல்களை எல்லாம் இறைவனோடு சேர்த்துறது கீழ்த்திசை நாடுகள்ல பழக்கம், ரொம்ப அருமையான பழக்கம். முருகன் ஔவையார்கிட்ட கேட்டாரா, பாட்டி இனியது எது என்று. அந்த அம்மா பதில் சொன்னாங்க, இனிது இனிது ஏகாந்தம் இனிது. இனிது இனிது ஏகாந்தம் இனி. அதை விட இனியது இருக்கா? இருக்கு. அதை விட இனியது ஆதியை தொழுதல். அதுக்கு மேல இனியது ஏதாவது இருக்கா? இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல். அறிவுடையோர்களோட சங்கமம் செய்வதற்கே, கூட இருப்பதற்கே அது அதை விட இனியது. அப்போ முருகனுக்கு ஆசை அடங்கலையா? என்ன கேள்வி கேட்கிற? இதுக்கு மேல இனியது ஏதாவது இருக்கா? இனிது இனிது ஏகாந்தம் இனிது,
அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனினும் இனிது அறிவினர் சேர்தல், அதனினும் இனிது அறிவுடையோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே அப்படின்னு. இது ரெண்டும் கூறியது கூறல் ஜெயராஜையா தான் சொல்லணும். கூறியது கூறல்னு ஒரு குற்றம் இல்லையா? அறிவினர் சேர்தல், அறிவுடையரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே ரெண்டும். ஔவையார் பாட்டிலேயே கூறியது கூறல்ங்கிற ஒரு குற்றம் இருக்க முடியுமா? நான் ரொம்ப நாள் இப்படி யோசனை பண்ணி பார்த்தேன். எங்கேயா ஒரு குறுக்கு சால் ஓட்டி சிந்தனை பண்றது, ஏதாவது ஒன்று புதுசா கிடைக்கும். இந்த அறிவுடையோரை அறிவினர் சேர்தல்ங்கிறது நம்ம சமகாலத்துல நம்ம பகுதியிலே நாம் அணுகக்கூடிய எல்லையில இருக்கிறவங்க அறிவினர். 1000-2000 வருஷத்துக்கு முன்னால இருந்தவங்க, அயல் நாட்டில் எங்கேயோ இருந்தவங்க, அவங்கெல்லாம் அறிவுடையோர். அவங்கள கனவிலும் நனவிலும் தான் நாம காண முடியுமே தவிர நேரா பார்க்க முடியும். அவங்கள எப்படி பார்க்கறது? ஒரே ஒரு வழி, அவர்கள் தந்த நூல் வழியினால் தான் அவர்களை பார்க்க முடியும். நான் எளிமையா சொல்றேன். ஒரு சின்ன திருக்குறள் புஸ்தகத்தை வாங்கி உங்க பையில போட்டா திருவள்ளுவர் உங்க பாக்கெட்லன்னு அர்த்தம். இங்க வந்து கம்பராமாயண பதிப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா கம்பனை கையில பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதா அர்த்தம். அதுதான் அறிவுடையோரை கனவிலும் நனவிலும் காண்பது தான் அவையார் சொன்னார். இந்த ராமாயணத்தை பொறுத்த வரையிலும் எதற்குங்கிற இந்த கேள்வியை நான் சொன்னதுக்கே காரணம், என்னை மன்னிக்கணும், நான் சொன்னது காரணம் அண்ணார் ஆரம்பி தான். அவங்களால தான் நான் இது மாதிரி சொன்னேன். எதற்கு இப்போது ராமாயணம்? இது என்னையோ நடந்தா நடக்கலையா அதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியாது. அதில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எதுக்கு இது இது எதுக்குன்னு தெரிஞ்சதுனால பாரதி பாடினா புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. அப்ப கம்பன்ல ஏதோ ஒன்றை அவன் கண்டிருக்கிறான். நான் ஆச்சரியப்படுறது, இப்ப இருக்க புலவர்கள், இன்றைக்கு இருக்க கவிஞர்கள், நம்மோடு கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இருந்த கவிஞர் என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. அதை விட எனக்கு என்ன ஆச்சரியம், இங்க எல்லாருக்கும் நாம பெரியவங்களுக்கெல்லாம் மாலை சூட்டி மகிழ்ந்தோம் இல்லையா? அது மாதிரி என்னைக்கும் இந்த கம்பனுக்கு மாலை போடணும்னு ஒரு கவிஞருக்கு ஆசை வந்தது. அவரு ராப்பகலா பாட்டெழுதி ராஜகவியானவனே, யார கம்பனை, ராப்பகலா பாட்டெழுதி ராஜகவியானவனே, தமிழ் என்னும் கடலுக்குள் தரை வரைக்கும் போனவனே, சூத்திரம் போல் பாட்டெழுதும் சுகக்கவியே, நான் உனக்கு மனுஷப்பூ மாலையிட்டா மரியாதை ஆகாது. இந்திரலோகத்து இளசுகளை கற்பனைக்கு போயிடணும். இந்திரலோகத்து இளசுகளை தேவரெல்லாம் மோக கிருக்கெடுத்து 300 முத்தமிட, 1-2 இல்லையா, 300 முத்தமிட, முத்தமிடும் கூத்துகளை மூத்த நிலா பார்த்து விட. இந்த முத்தமிட்டதை மூத்த நிலா பார்த்துருச்சான். பார்த்த உடனே எங்களுக்கெல்லாம் வெட்கமா போச்சு. அந்த இளசுகளுக்கு வட்டில் அமுத எடுத்து வாய் கழுவ இட்ட முத்தத்து எச்சில் கரையழிக்க, வட்டில் அமுத எடுத்து வாய் கழுவ வாய் கழுவும் அமுதமெல்லாம் வாய்க்கால் வழியோடி கற்பக மரங்களுக்கு கால் கழுவ. தேவலோகத்தில் கற்பக மரங்கள் தானே, கால் கழுவும் சுகவெறியில் கற்பகங்கள் பூ பூக்க, அந்த பூவை எல்லாம் அரும்போடு கிள்ளி வந்து மலர்ந்தும் மலராத, ஏன்னா முழுவதும் மலர்ந்ததுன்னா தேனை எடுத்துட்டு போயிருக்கும். அதனால அந்த பூவை எல்லாம் அரும்போடு கிள்ளி வந்து கற்றத்துக்கு நார் வேணுமே, வானவில்லில் நார் கிழித்து வகையாக மாலை கட்டி சொல்லரசே நான் உனக்கு சூட்டி விட வேண்டும் அல்லோ. இப்ப இருக்க கவிஞர், நான் பேர் சொல்றேனே, வைரமுத்து எழுதினார். நான் ஆச்சரியப்படுறேன். அது இப்ப இருக்க புது கவிதை எழுதுறவங்களுக்கு, பழக்கவிதை எழுதுறவங்களுக்கு, மரபு கவிதை எழுதுறவங்களுக்கு எல்லாருக்கும்
எனக்கு இந்த இப்பெல்லாம் சிந்தனை பண்ணுறதுக்கு தலைப்பெல்லாம் இப்படி சிந்தனை பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 25 ஆண்டுகளுக்கு முன்பு மேலையூரில், பூம்புகார் மேலையூரில் கண்ணகி விழாவில் ஒருவர் மேடையிலே பேசினார். நான் மூலையில் உட்கார்ந்துருந்தேன். பேசும்போது ஒரு செய்தியை சொன்னார். அது சொல்கிறேன். தமிழன் இயற்கையை முழுவதும் வழிபட்டான். ஏன் கேட்டா, நீருக்குரிய தலம் திருவானைக்கா, காற்றிற்குரிய தலம் இங்க இருக்க வடக்கே இருக்க அந்த ஊர் காலத்தி, மண்ணுக்கு உரிய தலம் திருவாரூர், அக்னிக்கு உரிய தலம் திருவண்ணாமலை. இது மாதிரி இயற்கையையே தெய்வமாக வழிபட்டான் தமிழன் என்பதையெல்லாம் சத்தியசீலன் மாதிரி இருக்கிற புலவர்கள் எங்களுக்கு சொல்லாததுனால தான் நாங்கள் வேற பாதையில் போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த மேடையில் நின்று ஏறத்தாழ 27 ஆண்டுகள் இருக்கும் அப்போ சொன்னாங்க. அது மூலையில் உட்காந்துருந்தேன் நான். நீங்கள்லாம் தப்பு பண்ணிட்டீங்க, என்னன்னு எங்களுக்கு முழுவதும் புரிய வைக்கல, அதனால தான் இந்த சிக்கல். அது அவங்க சொன்னதுலேருந்து எந்த பாட்டை படித்தாலும் எந்த நூலை படித்தாலும் வேற ஏதாவது வித்தியாசமாக சிந்தனை பண்ணுறது. அப்படி பண்ண சிந்தனை தான் இப்போது எதற்கு ராமாயணம். இப்போ எதுக்கு ராமாயணம் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். இதில் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? சமயம், கடவுளால் உலகம் படைக்கப்பட்டது, மனிதனுடைய விதி அவனை தள்ளுகிறது, இந்த சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்தது பொது உடைமை கருத்துக்கள். பொது உடைமை தத்துவத்தில் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க. ஆனால் அந்த பொது உடைமைக்கு தலைவராக தமிழ்நாட்டில் இருந்த ஜீவா அவர்கள் கையில் கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டார். எப்படி? நான் அப்படிதான் சிந்தனை பண்ணேன். அருமை நண்பர் தான் பாண்டியன் ராமாயணம் பேசுவார். இவங்க பேசணும். 2 வித்தியாசம் என்னன்னு கேட்டா, கீழ்நாட்டு தத்துவத்துக்கும் மேல்நாட்டு தத்துவத்துக்கும் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்குங்க. மேலை நாட்டு தத்துவத்தை பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்றது பழக்கம். நம்முடைய தத்துவம் எல்லாம் கருத்து முதல்வாதம். இந்த ரெண்டும் நினைவில் வச்சுக்கிட்டீங்கன்னாக்க பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம். பொருள் முதல்வாதம்னாக்க உலகத்தை சரிப்படனா மனுஷன் சரியாயிடுவான். பொருள் முதல்வாதம் யாவரும் கேளீர் தானே இந்த மைய கருத்து. இன்னைக்கு இந்த பாட்டினுடைய முதல் வரி என்ன? புறநானூறுல இந்த வரி தான். கடைசி வரி என்ன? நீர் வழிப்படும் புனை போல ஆருயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெரிந்தனமாகலின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இதாங்க புறநானூற்றில் இருக்க ரொம்ப முக்கியமான பாடல். நீர் வழிப்படும் புனை போல ஆருயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெரிந்தனமாகலின் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. இந்த நீர் வழிப்படும் புனை போலங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, விதியின் வழி ஒவ்வொரு மனிதனும் தன் அமைப்பை மேற்கொள்ளுகிறான். பெரியவனா இருக்கான்னு அவனை வியக்கிறது இல்லை, சின்னவனா இருக்கான்னு அவனை தாழ்த்துறது கிடையாது. அதுலயே ரொம்ப அருமை. பெரியவனை வியக்காட்டிக்கோனா பரவாயில்ல, சிறியவரை தாழ்த்துவது அதை விட கிடையாது. யாவரும் கேளீர். இதான் அந்த பாட்டு. நீங்க நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். எனக்கு 2 பாட்டு, இந்த 2ம் முரண்பாடான பாட்டு. நீர் வழிப்படும் புனை போல ஆருயிர் முறை வழிப்படுங்கிறது விதி வழியே மனிதன் வாழ்வான். சரிதானா? காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ எவ்வழி ஆடவர் நல்லவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இது புறநானூறு பாட்டு. ஔவையார் நிலத்தை பற்றி சொல்றாங்க.
அது மேடாக இருக்கலாம், பள்ளமாக இருக்கலாம், காடாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நாடாக ஒன்றோ, காடாக ஒன்றோ, அவலாக ஒன்றோ, மிசையாக ஒன்றோ, எவ்வழி நாடவர் நல்லவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நிலம் நல்லதா இருந்தா மனிதன் நல்லவனா இருப்பான்னு சொல்லலை. மனிதன் நல்லவனா இருந்தா அவன் இருக்கிற நாடு நல்லா இருக்கும்னு அந்த பாட்டில் சொல்றேன். இது ரெண்டும் எவ்வளவு வேறுபாடு. இந்த வேறுபாடு தான் கீழ்த்திசை தத்துவத்துக்கும் மேல்நாட்டு தத்துவத்துக்கும் உள்ளது. இந்த தத்துவங்களை ரெண்டையும் நினைச்சு பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போ இந்த நாட்டில் நிறைய துன்பம் இருக்கு. இன்னைக்கு நாம் விழாவில் மகிழ்ச்சியா இருக்கோம். ஆனா எந்தெந்த இடத்துல தீப்பற்றி எரியுது, எந்தெந்த இடத்துல வெள்ளம் அடிச்சிட்டு போகுது, எந்தெந்த இடத்துல கயவர்கள் தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள், திருடர்கள் கொள்ளையர்கள் என்ன செய்து கொண்டிருக்கார்கள் நமக்கு தெரியாது. நான் மகிழ்ச்சியோடு இருக்கோம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு இல்லை, இப்போ வந்து பாதிக்கல. நல்லா யோசனை பண்ணிப்பார். இந்த நாட்டில் துன்பம் இருக்கு இந்தியாவில். இது நீங்கணும்னா அதுக்கு என்ன செய்யறதுன்னு நம்ம பெரியவங்கள்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு செய்தி சொன்னாங்க. இந்த துன்பம் நீங்கணும்னா என்ன செய்யணும்னா, ரொம்ப அருமையா சொன்னார். அதாவது இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும், 1. 2, இந்தியாவில் கல்வி வளர வேண்டும். 3வது, இந்தியாவில் பொருளாதாரம் வளர வேண்டும். 4வது, இந்தியாவில் ஆன்மீகம் வளர வேண்டும். இந்த 4 வளர்ந்தா இந்திய மக்களுடைய துன்பம் போகும். இந்திய மக்களுடைய துன்பம் போகும் இந்த 4 வளர்ந்தா. இன்னைக்கு என்ன நிலைமை? சுதந்திரம் 47 வாங்கிட்டு 1947 விடுதலை கிடைச்சாச்சு. பொருளாதாரத்தில் நாம எவனுகிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியமே இல்லை. சுனாமி வந்தப்போ உதவி வேணுமான்னு அமெரிக்க நாடு கேட்டப்ப எங்களை எங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியும்னு சொல்ற திராணி நமக்கு இருந்தது. பொருளாதாரம் வளர்ந்திருக்கு. கல்வி 3 பல்கலைக்கழகம் இருந்த இடத்துல இன்னைக்கு 3000க்கு மேல பல்கலைக்கழகம் இருக்கு. அது கூட நம்ம குழந்தைகளுக்கு தமிழ்ல சொல்லி கொடுத்தா ஞானம் வராதுன்னு தெருவுக்கு தெருவு ஆங்கில பள்ளி கூட வச்சிருக்கோம். கல்வி வளர்ந்திருக்கு. ஆன்மீகம் லட்சக்கணக்கில் ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலைக்கு போறோம், கோடிக்கணக்கில் திருப்பதிக்கு போறோம், லட்சக்கணக்கில் மேல்மருவத்தூர் போறோம். பத்திரிகைகளெல்லாம் இந்த ஆண்டு போன ஆண்டை விட உண்டியல் வசூல் அதிகம்னு கணக்கு போடுறான். ஆக ஆன்மீகம் வளர்ந்திருக்கு. 4 வளர்ந்திருக்குல்ல, சுதந்திரம், பொருளாதாரம், கல்வி, ஆன்மீகம். அதே கணக்கில் துன்பமும் இந்தியாவில் வளர்ந்திருக்கு. அதே ரேஷியோவில், வீதாச்சாரத்தில். என்ன காரணம்? இதுக்கு நாம என்ன செய்யறது? ஏதாவது வழி வேணும். இதே மாதிரி சூழல்கள் உருவாகும் போது மேலை நாட்டில் எப்படி முடிவு பண்ணா, மேல் திசை நாடுகள் அத்தனை, ரஷ்யா, பிரான்ஸ், லண்டன், அத்தனை நாடுகளில் என்ன முடிவு பண்ணா தெரியுமா? பொருளாதாரத்தை செம்மப்படுத்தி நாட்டில் இருக்க எல்லாத்தையும் சரி பண்ணா சரியாயிடும். அது பொருள் முதல்வாதம். ஆனா இந்திய நாட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தது என்னன்னு கேட்டா, கருத்து முதல்வாதம். மனுஷனை நீ சரி பண்ணு, சரியா போயிடும். 2க்கு ஒரு இணைப்பு கொடுத்தார் மகாத்மா காந்தி. இது எங்க இருந்து கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. கப்பனை யாராவது சொல்லி இருந்திருக்கணும், எப்படின்னு தெரியாது. 2க்கும் இணைப்பு கொடுத்தவன் கம்பன். 2க்கும் முதல் பாடு என்ன? உலகம் யாவையும் தாமுழாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். கடவுளுக்கு அடையாளம் காட்டுறான் உழைப்ப வச்சு. ராமாயணத்தோட கடைசி பாட்டு என்ன? அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் பற்ற இருவரும் கவரி வீச பரதன் வெண் குடை கவிக்க, அப்புறம்
வெண்ணெய் மண் சடையின் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மொழி. யாருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சார்? யாருக்கு? ராமன் பேரே கிடையாது அந்த பாட்டுல. கடைசி பாட்டாதான். ராமாயணம் பேசுற அத்தனை பேர் எந்த பாட்டை விட்டாலும் விட்டுடுவான், இந்த கடைசி பாட்டை விட மாட்டான். ஏன்னா அன்னைக்குதான் பட்டாபிஷேகத்துக்கு இவனுக்கு வரும்படி வரும். அந்த பாட்டுல ராமன் பேர் இல்லை. காரணம் என்னன்னா, நீ கருத்து முதல்வாதம்னு சொல்லி அது சாதாரணமானதுன்னு நினைக்காதே. மேலை நாட்டில் கம்பன் இங்க 9ஆம் நூற்றாண்டுல தோன்றின பிறகு 16, 17 நூற்றாண்டுகள்ல தான் அங்க தாமஸ் மூர் அவன் உட்டோப்பியான்னு ஒன்று எழுதினார் நூல். உட்டோப்பியா ஒரு தீவு, அதில் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க, சமமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, வேறுபாடு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு அந்த எழுதுறா கற்பனை உட்டோப்பியா. கம்பன் பாடிய 6, 7 நூற்றாண்டுகளுக்கு பிறகு அதே மாதிரி ஸ்பெயின் நாட்டில் கம்பனெல்லோன்னு ஒருத்தன், தோமஸோ கம்பனெல்லோன்னு ஒருத்தன், அவன் சூரிய நகரம்னு ஒரு நூல் எழுதியிருக்கான். சூரிய நகரம். அந்த இது எல்லாமே எந்த அடிப்படையில் வருதுன்னு கேட்டா, பொருள் முதல்வாதத்தை அடிப்படையாக வைத்து கருத்து முதல்வாதத்தை நோக்கி போகலாம். நான் திரும்பி அந்த கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம் சொன்ன பிறகு அது புரியாத பதம் நினைக்க வேண்டாம். கருத்து முதல்வாதம்னா நல்ல கருத்துக்களை சொல்லி தனி மனிதனை சரியாக்கு. பொருள் முதல்வாதம்னா நாட்டில் இருக்க சூழ்நிலையை சரியாக்கு. அப்ப மனுஷன் நல்லவன. 5 சேனாதிபதி உட்கார்ந்துருந்தான். அடுத்த போருக்கு பிளான் பண்றதுக்காக உட்கார்ந்துருக்க 5 பேர். அந்த தலைமை சேனாதிபதியோட பையன் சின்னவன், அவன் அங்கேருந்து ஓடி வந்து குறும் பண்ணிக்கிட்டு இருக்கான் மேஜையில் ஏறி. முக்கியமான காரியம் நாங்கள் பார்க்கும்போது, என்னடா இங்கே வந்திருக்கேன்ட்டு ஒரு உலக படம், ஒரு மேப் அவன் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்ததை தூளா கிழிச்சு அவன் கையில் கொடுத்து, போடா இதை சரி பண்ணிட்டு வாடான். இந்த பையன் 1/2 மணி நேரத்துக்கு மேலே வரமாட்டான். அவன் போயிட்டு 2 நிமிஷத்தில் திரும்பி வந்துட்டான் சரி பண்ணிட்டு. அப்போ கேட்டான், எப்படா சரி பண்ண இதே? அது ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா, பின்னால் ஒரு மனுஷன் படம் இருந்தது, அந்த மனுஷன் படத்தை சரியாக்குனா உலகம் சரியா போச்சு. மனுஷன் படத்தை சரியாக்குன உலகம் சரியா போச்சு. அப்ப அது என்னன்னு கேட்டா, பொருள் முதல்வாதம். நீங்க சமுதாயத்தை செம்மப்படுத்தினா தனி மனுஷன் நல்லா இருப்பான். காந்தியடிகள் இது எல்லாமே அதெல்லாம் படிச்சு வருவர். கம்யூனிசத்து மேல எல்லையற்ற ஈடுபாடு கொண்டவர் காந்தியடிகள். பொது உடைமை கொள்கை மேல எல்லையற்ற ஈடுபாடு கொண்டவர். ஆனா எதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னா, பலாத்காரத்தினால் எதையும் நிர்ணயிக்க கூடாது. இந்த பாரதி தெளிவா எழுதுறான். ஆகா என்று எழுந்தது பாரி யுகப்புரட்சி, மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தாள், அடியற்ற மரம் போல் வீழ்ந்தான் சார் மன்னன் என்று பாடினான். பாட்டுல வரவேற்ற பாரதி உரைநடையில என்ன எழுதினான் தெரியுங்களா? எதையும் பலாத்காரத்தால் தான் நிர்மாணிக்க முடியும் என்று ஸ்ரீமான் லெனின் சொல்லுகிறார். பாரதியினுடைய வார்த்தை. எதையும் பலாத்காரத்தால் தான் நிர்மாணிக்க முடியும் என்று ஸ்ரீமான் லெனின் சொல்லுகிறார். நாம் அதை நம்புவதற்கில்லை. பலாத்காரத்தால் நிர்மாணிக்கப்படுகிற எதுவும் எதிரி பலமுள்ளவனாக மாறிவிட்டால் அழிக்கப்பட்டுவிடும். அதான் நடந்தது. அதான் நடந்தது ரஷ்ய நாட்டில். வேற என்ன? பாரதி அதையே தான் சொன்னான். என்றைக்கு மனிதனுடைய மனத்தை செம்மப்படுத்தியோ அன்னைக்கு இத காந்தியடிகள் நினைச்சு பார்க்கிறார். அவர் எப்பவும் ராமராஜ்யம் 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 சொல்லிட்டு போயிரு. காந்தியடிகள் ராமராஜ்யம் ராமராஜ்யம் ராம ஏன் சொல்றார் அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி பார்த்து சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, ராமாயண கதையை வால்மீகத்தில் இருந்தோ அல்லது வேறு எழுத்து சென்றிருந்தோ யார்கிட்ட இருந்தோ யாரோ சொல்லியோ எப்படி கேட்டாரோ அதெல்லாம் தெரியல. அவர் சொல்றார், சமுதாயத்தில்
பிராயச்சித்தமில்லாத 7 பாவங்களை செய்கிற வரையில் துன்பத்திலிருந்து உங்களால் விடுதலை பெற முடியாது. அழுத்தம் திருத்தமா சொல்ற. பிராயச்சித்தமில்லாத 7 பாவங்கள். அவருக்கு தெரியும் நம்மால் எப்படின்னு. பாவம்னு சொல்லி இருந்தா செஞ்சுட்டு பிராயச்சித்தம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பான். ஜாங்கிரி தின்னுட்டு இருப்பாங்க. அட பாவி, ஏண்டா உனக்கு சர்க்கரை நோயாச்சுன்னா இந்த மாதிரி மாத்திரை கையிலேயே வச்சிருக்கேன். இன்னும் சில பேர் நீதியரசர் என்ன கோச்சுக்க கூடாது, வழக்கறிஞர்கள்ட்டே போய் இந்த குற்றத்தை எப்படி செஞ்சா நான் தப்பிச்சுக்கலாம், காந்தி ஐயா சார் தானே கேட்டுட்டு தான் குற்றத்தையே செய்ய. நம்ம ஆள் பிராயச்சித்தத்தை முதல்ல செஞ்சுட்டு அப்புறம் குற்றம் பண்ணுவான். மகாத்மா காந்தி சொன்னார், பிராயச்சித்தமே இல்லாத 7 பாவங்கள். அந்த 7 பாவங்களும் இல்லாமல் பொருள் முதல்வாதத்தையும் கருத்து முதல்வாதத்தையும் இரண்டையும் இணைத்த ஒரே ஒரு காவியம் 9ஆம் நூற்றாண்டில் எழுந்த கம்பன் காவியம். அந்த நாடு எப்படின்னு பாடுறான். கல்வி என்ற விதை முளைத்து எழுந்து எண்ணில் கேள்வி ஆகும் அந்த திண்பனை போக்கி சாகம் தழைத்து அன்பு அரும்பி போகம் கனி ஒன்று பழுத்தது போன்றிருந்தது அயோத்தி, அந்த கோசல நாடு. கல்வி என்ற ஒன்று வளர்ந்துதான், கேள்வி செல்வம் பெருகுச்சான். அதுக்கப்புறம் அங்க அன்புங்கிற அரும்பு அரும்பிச்சான். இன்பம்ங்கிற அந்த கனியானது பழுத்தது போன்றது கோசல நாடு. பிராயச்சித்தம் இல்லாத 7 பாவங்கள்ல காந்தியடிகள் சொன்ன என்ன தெரியுமா? முதல் பாவம் கொள்கையற்ற அரசியல். கொள்கையற்ற அரசியல். 2வது பாவம் ஒழுக்கம் இல்லாத கல்வி. 3வது பாவம் மனிதநேயமற்ற அறிவியல். 4வது பாவம் மனசாட்சி இல்லாத இன்பம். வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றார். மனசாட்சி இல்லாத இன்பம், உழைப்பில்லாத செல்வம், நேர்மை இல்லாத வாணிகம், தியாகம் இல்லாத வழிபாடு. இந்த 7 பாவம் செய்கிற வரையிலும் நீ துன்பத்திலிருந்து மீள மாட்டேன். இந்த பாவங்கள் இல்லாத ஒரு நாடு எப்படி இருக்கணுங்கிறத உருவாக்கி காட்டியவன் கம்பன். நான் இதுவரையிலும் என்னை மன்னிச்சுக்குங்க, கம்பனுடைய கவிதையை போல கற்றோர்க்கு இதயம் கழியாதேன்னு சொன்ன கவிதையில் இருக்க இலக்கிய இன்பம், சந்தம், அதில் இருக்க ஓமை சிறப்பு, சொல் அடுக்கு, அதில் வர்ற வர்ணனை காட்சிகள், அதில் வர்ற உரையாடலில் இருக்க சிறப்பு, இவைகள்லாம் அனுபவிச்சுட்டோம் நிறைய. எல்லா கம்பன் கழகத்திலையும் நாம் அதுதான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை அனுபவிச்சாதான் மருந்தை எப்படி அனுபானத்தோடு வச்சு சாப்பிட்றோமோ, கசப்பு மருந்துக்கு சர்க்கரையில் உருட்டி சாப்பிட்றோமோ அது போல சாப்பிட முடியுங்கிறது உண்மை. ஆனால் பெரும்பாலான குழந்தைகள் அந்த சர்க்கரையை மாத்திரம் சாப்பிட்டுட்டு மருந்தை தூக்கிடணும். நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள்லாம் மருந்து நீங்கள் கொடுத்தா அது முழுங்குற வரையிலும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இது எல்லாம் சரிதான். இதுவரையில் அது வழிபாட்டு நூல். இன்னையிலிருந்து அந்த நூல் எங்கள் அண்ணர் ஆரம்பி அவர்கள் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறதுனால நான் சொல்றேன், இதுவரையிலும் வழிபாட்டு நூல் இனிமேல் வழிகாட்டும் நூலாக கம்பராமாயணம் மாறும். வழிகாட்டும் நூலாகும். வெறும் வழிபாட்டு நூலாக இருந்த பயன் இல்லை, வழிகாட்டும் நூலாக இருக்க வரும். ஒரு நாடுன்னா எப்படி இருக்கணும்னு அவன் அந்த கோசல் நாட்டை வர்ணிக்கிறார். வால்மீகி வர்ணிக்கல. ஏன் கேட்டா ஆங்கவன் புகழ்ந்த நாட்டைன்னு அந்த புகழ்ந்த நாட்டைங்கிற வார்த்தை தான் இருக்கு, அவ்வளவுதான். வால்மீகத்தை நினைச்சு அவன் புகழ்ந்த அந்த கோசல நாட்டினுடைய புகழ் நான் சொல்லுகிறேன். எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்கான். கல்வினா என்ன, ஒரு அரசன் எப்படி இருக்க வேணும்,
ஆட்சியிலே தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? தாய் ஒக்கும் அன்பில், தவம் ஒக்கும் நலம் பயப்பில், சேய் ஒக்கும் முன்னின்று ஓர் செல்கதி உய்க்கும் நீரால், நோய் ஒக்கும் எண்ணில் மருந்து ஒக்கும், ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் அண்ணான் எவர்க்கும். ஒரு அரசன் எப்படி இருக்குன்னா, அன்புல தாய் மாதிரி இரு ஆட்சியாளர். ஆட்சியாளர் அன்புல தாய் மாதிரி இருந்தா மக்கள் பொருளை சுருட்ட மாட்டான், உழைத்து மக்களுக்கு தருவான். தேவையில்லாததை கொடுத்து மக்களை துன்புறுத்த மாட்டான். தப்பான பாதையில மக்கள் செல்வதற்கு வழிவகுக்க மாட்டான். எந்த தாய் செய்வார்? எந்த தாய் செய்வார்? தாய் ஒக்கும் அன்பில், தவம் ஒக்கும் நலம் பயப்பில். நன்மை தருவதில் எப்படி இருக்கணும் கேட்டா, தவம் மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன பாட்டு வைரமுத்து எழுதினார். அந்த பாட்டு பார்த்தேன், ஆச்சரியமா இருந்தது. நம்ம வாழ்க்கை எப்படின்னு எழுதினார். தூக்கம் கொண்டது கால்வாசி, தூக்கம் கொண்டது கால்வாசி, துக்கம் கொண்டது கால்வாசி, ஏக்கம் கொண்டது கால்வாசி, மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? கால்வாசி. கவலையை தூர துரத்துங்கள், கவலையை தூர துரத்துங்கள், கவிதையை நெஞ்சில் நிறுத்துங்கள், தவணை முறையில் வாழாமல். நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? தவணை முறையில். இது கொஞ்சம் வாழ்க்கை, அது கொஞ்சம் வாழ்க்கை, அது கொஞ்சம் வாழ்க்கைன்னு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டு வாழவே இல்லை. தவணை முறையில் வாழாமல் சில தவங்கள் செய்வோம் வாருங்கள். தவம்னா என்னங்கிறதுக்கு பாரதி தான் விளக்கம் சொன்னான். செய்க தவம், செய்க தவம், அன்பிற் சிறந்த தவம் இல்லை. இப்ப எந்த கவிதையை நெஞ்சில் நிறுத்துவது, எது தவம் செய்வது? கம்பன் கவிதையை நெஞ்சில் நிறுத்துங்கள். நீங்கள் தவம் செய்யும் போது அன்பு என்ற ஒன்ற தவத்தை செய்யுங்கள். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் சொன்னா, தாய் ஒக்கும் அன்பில், தவம் ஒக்கும் நலம் பயப்பில், சேய் ஒக்கும் முன்னின்று ஓர் செல்கதி உய்க்கும் நீரால், ஆய புகுங்க நோய் ஒக்கும் எண்ணில் மருந்து ஒக்கும். கெட்டவனை அழிச்சிடறதில்லை, அவன் கெட்ட குணத்தை போக்கிறதுக்கு அவனுக்கு தண்டனை கொடு, ஆனா அவனை திருத்து. அதுக்கப்புறம் கடைசியா சொல்றான், ஆய புகுங்கால் அறிவு ஒக்கும் அண்ணான் எவர்க்கும். எல்லாருக்கும் அவன் என்னவா இருக்கணும்னா அறிவு ஒக்கும், அறிவை போல இருக்கும். காந்திஜி அதை சொல்றதுல முதல்ல எடுத்தது கொள்கையற்ற அரசியல், துன்பத்துக்கு முதல் காரணம். அடுத்தது என்ன அப்படின்னாக்க, ஒழுக்கமற்ற கல்வி. நாம வாக்குண்டாம், இன்னைக்கு பிள்ளைக்கு தெரியுமா? பாட நூல்ல இருக்கா? அண்ணனை கேளுங்க, சிலம்பொலி அண்ணனை இங்க நிறுத்தி வெற்றி வேர்க்கை, மூதுரை, நல்வழி அத்தனை பாட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லுங்க, அத்தனையும் சொல்லுவாங்க. அவங்க கணித ஆசிரியராக இருந்து டிபிஓவா இருந்தவங்க. அன்னைக்கு படிச்சாங்க, படிச்சு கொடுத்தாங்க. இல்லையே இன்னைக்கு? இன்னைக்கு இல்லையே, எதுவுமே இல்லை. நீங்க எப்ப நாம கல்வி, நான் சொல்றேன், கிரீம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் சொசைட்டி எது? கிரீம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் சொசைட்டி. தமிழ்நாட்டில் இருக்க மாணவர்களையே தலை சிறந்த மாணவர்களாக கருதப்படுபவர்கள் யார்? மருத்துவக் கல்லூரியில் இருக்கவங்க தான் இல்லையா? அவன் மேக்சிமம் மார்க் வாங்கி, அந்த மார்க் இல்லாம மருத்துவக் கல்லூரி போக முடியாது. ஆனா மருத்துவக் கல்லூரியில போய் பார்த்தீங்கன்னா அங்க இருக்க ஒழுக்கக்கேடு நம் உள்ளத்தெல்லாம் வதைக்கும். ஏன் ஒரு நினைச்சு பார்த்தீங்கன்னா நெஞ்சம் நடுங்கும். என்னன்னு கேட்டா, ஒரு துணைவேந்தருடைய பிள்ளையே உடம்ப சதசதையா வெட்டி பெட்டியில போட்டு அனுப்புனவ ஒரு மருத்துவ மாணவனும் அவங்க அப்பா அம்மா தானே. இந்த நாட்டில் ராகிங்கிற கொடுமை அங்கே தானே.
என்ன பிரயோஜனம் இந்த கல்வியினால? ரெண்டாவது துன்பத்துக்கு காரணம் ஒழுக்கம் இல்லாத கல்வி. மூணாவது மனசாட்சி இல்லாத இன்பம். நான் அனுபவிக்கிறேனே, இந்த இன்பம் எனக்கு நியாயமா வழங்க வேண்டியதானா, கிடைக்க வேண்டியதானான்னு என்னைக்காவது நினைச்சிருக்கேனா? செல்வத்துல பொருள்றேன். கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார். லஞ்சம் வாங்கி லட்சம் குவித்து ஈழை இருமல் இருதய நோய்கள் கோழை சர்க்கரை இரத்த கொதிப்பு நோயென பலவாய் நொந்து விழுந்து பாவி என்றொரு பட்டமும் பெற்று ஆண்டவனிடத்து போவாரை அன்றி புகழுடைய மனிதர் யாரோ எவரோ எத்தனை பேரோ. இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன கொடுமைகள் இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒரு சமுதாயத்துக்குள்ள நாம போகும்போது நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு பாட்டில் எழுதுறார், என்னென்ன கொடுமைகள் சமுதாயத்தில் இருக்கு அப்படிங்கிறத ஒரு பாட்டில் எழுதுறார். எந்த பூஞ்சோலையிலோ எந்த நெடுஞ்சாலைகளோ தப்பி நடந்த பின்பு தனிமை கிடைக்காது. கோபம் வரிசையா எல்லாம் என்னென்ன பாவங்கள் உண்டோ அத்தனையும் சமுதாயத்தில் நாம் சந்திச்சாடணும். 11 செய்திகளை சொல்றேன். கண்ணபரமாத்மா கிட்ட கேட்கிறார், லஞ்சம் வாங்கி லட்சம் குவித்து ஈழை இருமல் இதய நோய்கள் நோயென பலவாய் நொந்து விழுந்து பாவி என்ற ஒரு பட்டமும் பெற்று ஆண்டவன் எடுத்து போவார் அன்றி புகழுடைய மனிதர் யாரோ எவரோ எத்தனை பேரோ. ஆனா ஒன்ன நான் கண்ணா, உன்னை நான் கனிவுடன் கேட்பேன். எண்ணும் செல்வம் எனக்கில்லையேனும், எந்த செல்வம் எனக்கு இல்லாட்டி போனாலும் நல்லவன் அன்பன் நன்றி மிகுந்தவன் என்னும் பெயரே எனக்கு அருள்வாய் நீ. எனக்கு எந்த செல்வம் வேண்டாம். நல்லவன் அன்பன் நன்றி மிகுந்தவன் என்னும் பெயரே எனக்கு அருள்வாய் நீ. சாகும் முன்னம் உன்னை சந்திக்க நேர்ந்தால் இவையே கேட்பேன் இன்னருள் புரிக. நான் சாவதற்கு முன்னால உன்னை சந்திச்சேன்னா நான் இதைத்தான் கேட்பேன். இன்னைக்கு அதை கேட்கிறவங்களா நாம இருக்கமா? மனசாட்சி இல்லாத இன்பம், மனிதாபிமானம் இல்லாத அறிவியல். இங்க மாத்திரம் இல்ல, எத்தனை அறிவு பொருள்கள் இருக்கு, நாச பொருள்களா இருக்கு. உண்ணுகின்ற உணவுல கலப்படம் செய்கிறவன் விட கொடிய பாவி உலகத்துல உண்டா? குழந்தை கொடுக்கிற பால்ல எல்லாத்திலையும் எவ்வளவு கொடுமை. அந்த மனசாட்சி மனிதநேயமற்ற அந்த அறிவியல் அதை விட கொடிய பாவம் எதுவும் இல்லை. அடுத்தது சொல்றார் அவர், இது வரிசையா சொல்லிக்கிட்டே வர்ற. கொள்கையற்ற அரசியல், ஒழுக்கமற்ற கல்வி, உழைப்பில்லாத செல்வம், நேர்மை இல்லாத வாணிகம். நேர்மை இல்லாத வாணிகம். நான் உதாரணத்துக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம். என் மனைவி முன்னால உட்கார்ந்துருக்காங்க. ஜவுளி கடைக்கு நானும் வரேன்ட்டு ஒரே ஒரு தடவை என் வாழ்க்கையில 50 ஆண்டு திருமண வாழ்க்கையில ஜவுளி கடைக்கு போனவன் நான் மனைவியோட. நான் போன உடனே அந்த கடைக்காரர் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அந்த பொருளை எடுத்து வச்சார், அந்த சேலையை. நீங்க இப்போ வாங்கிட்டு போனீங்கன்னாக்க இது இந்த விலை, இன்னைக்கு சாயந்தரம் நீங்க வந்தீங்கன்னாக்க 100 ரூபாய் கூட ஆகும். நான் கேட்டேன், புது கன்சைன்மெண்ட் வருதான்? இல்லை. வரி ஏற்றி இருக்காங்களா? இல்லை. அப்புறம் எப்படி காலையில் இந்த விலை சாயந்தரம் அந்த விலை? எங்க முதலாளி அதான் சார் சொல்லியிருக்கார். யார் வந்து எந்த பொருளை அதிகமாக கேட்குறாங்களோ, ஆசையோட பார்க்குறாங்களோ, அதுக்கு விலையை கூட சொல்லு. நான் வியாபாரியா இருந்தவன், ஜவுளி வியாபாரி எங்க அப்பா. அன்னைக்கு நாங்க கடையை மூடிட்டு நஷ்டத்தோட ஏறத்தாழ 30 கோடி ரூபாய் இன்னைக்கு பெறும். அவ்வளவு சொத்தையும் விட்டுட்டு வெளியில வந்தோம். எப்படி வந்தோம் தெரியுங்களா? ஒருங்கையோட. எங்க கடையில மட்டும் என்ன இருக்கும்னா, எந்த துணினாலும் அதுல மேல ஆத்தான்னு எழுதியிருக்கும், அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. அதுக்கு கீழே வா விலைன்னு போட்டிருக்கும்.
அந்த துணையை கொள்முதல் பண்ண விலை, அதுக்கு அடுத்தது செலவுன்னு போட்டிருக்கும், வாங்கிட்டு வரதுக்கு செலவு அது வகுத்து போட்டிருக்கும், அதுக்கு அடுத்தது லாபம்னு போட்டு 10% போட்டிருக்கும், கீழே விற்கும் விலைன்னு போட்டு எழுதியிருக்கும். யாரும் கடைக்கு வந்து பேரம் பண்ணுற காலம் அந்த காலத்திலேயே யாரும் பேரம் பண்ண வேண்டாம், எடுத்து பார்த்துட்டு விலையை கொடுத்துட்டு போகலாம். அதனால என்னாச்சு, ஒன்றும் இல்லாமல் ஊரை விட்டே வெளியே. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையில் அதுவும் நான் சொல்றேன், நேர்மையற்ற வணிகம். இந்த பாவத்தை விட கொடிய பாவம் என்ன இருக்க முடியும்? உன்னை நம்புறான், அவன் உடைய கஸ்டமர் உன்னை நம்புறான், நீ ஒரு தொண்டன் செய்யல. இது எல்லாத்த விட கொடுமை என்ன அப்படின்னு கேட்டா, கடைசியா பாவத்தெல்லாம் வருஷப்பட்டு சொல்லும்போது தியாகம் இல்லாத வழிபாடு. எந்த தியாகமும் செய்யாம நான் வழிபடுறேன் கடவுளேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து நீ கடவுளை கும்பிட்டேன்னா அதை விட கொடுமை வேற எதுவும் கிடையாது. யாவரும் கேளீர்னு போட்டிருக்கே, வள்ளலார் ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை என்ற சொற்றொடரை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அதுதான் சன்மார்க்கத்தினுடைய அடிப்படை. அந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையை எங்கே இருந்து அவர் பார்த்திருக்க முடியும்னு நான் நம்புறேன். அவர் கம்பரை படித்தவர், ராமனை பத்தி எழுதியிருக்கார். ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமையை மனிதநேய ஒருமைப்பாட்டுரிமை இல்லை. அது எல்லாரும் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கான். மனிதநேய ஒருமைப்பாட்டுரிமை இல்லை, ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை. எந்த உயிராக இருந்தாலும் அந்த உயிரிடத்தை அன்பு காட்டு, உரிமையோடு அதற்கு நன்மை செய். தீமை வருமானால் உரிமையோடு அந்த தீமையை எப்படி ஏனும் போக்க நினை. இந்த கருத்துக்களை கம்பன் கிட்ட இருந்துதான் வள்ளலார் வாழ்ந்தார். உண்டா இல்லையா? ஒரு கழுகு, ஒரு குரங்கு, நீங்க வரிசையா பார்த்தீங்கன்னா ராமாயணத்துல ராமனுக்கு உதவி செய்தது கழுகு, குரங்கு, இந்த மிருகங்கள் எல்லாம், ஒரு கரடி, அதுதான் ஜாம்பவான், இந்த என்னென்னமோ இருக்கு, எல்லாம் ஒவ்வொன்றும். அத்தனை விலங்குகளும் வந்து ராமனிடத்துல இருக்கு. அனுமன் கடவுளுக்கே கடவுளானான். எப்படி காண்றாரு? ஜெயிச்சு எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாச்சு, எல்லாரும் வாங்கிட்டாங்க. ஆஞ்சநேயன் வந்து நிற்கிறா. நின்ன உடனே ராமனுக்கு புரியல என்ன பரிசு கொடுக்கறதுன்னு. மாருதி தன்னை ஐயன் மகிழ்ந்து இனிது நோக்கி ஆறு உதவிடுதற்கு ஒத்தார். நான் செத்து போன என்னை திருப்பி சஞ்சீவ மலை கொண்டு வந்து எழுப்பினேன். அதனால மண்ணில் தோன்றினோம் முன்னர், நின்னில் தோன்றினோம் நெறியின் தோன்றினாய். நாங்க முன்ன டி ராமா, டி லட்சுமணா, டி பரதா, டி சத்ருகனா. இப்ப நீ சஞ்சீவியை கொண்டு வந்து எங்க பொழைச்சு வச்சதுனால இனிமே நாங்க ஹெச் ராமா, ஹெச் லட்சுமணா, ஹெச். மண்ணில் தோன்றினோம் முன்னர் மாண்டுளேன், நின்னில் தோன்றினோம் நெறியில் தோன்றினாய். கூடவே பிறந்து கூடவே வளரல, பாதி வழியில வந்து சேர்ந்தேன். உன்னை முழுக்க எனக்கு கொடுத்த, என் உயிர் ஓடாம காத்த, பரதன் உயிர் ஓடாமல் காத்தா, சீத உயிர் வாடாமல் காத்தா, அத்தனை நன்மை நீ செய்த. காவியத்தினுடைய நாயகியாகிய இறைவியை, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய சீதை ஒரு வார்த்தை சொல்றா, இந்த 3 உலகங்களையும் உனக்கு தரலாம், ஆனால் உலகங்கள் அழியும், விலை உள்ளவை. ஆனால் உனக்கு நன்றி செய்ய வேண்டுமானால் நின்னை என் தலையாலே தொழத்தகும். உன் காலில் விழுந்து கும்பிடுறேன், அதுதான் நான் செய்ய முடியும். அவனுக்கு சஞ்சீவி, அந்த சிரஞ்சீவி பட்டத்தை ராமர் கொடுக்கல, சீதை உயிர் வாடாமல் காத்தாய், என் உயிர் ஓடாமல் காத்தாய். பரதனை அவன் உயிர் விடாமல் போய் அந்த எரியை கரியாக்கி நீ 14 ஆண்டுகளுக்கு பிறகு வந்தான் ராமன் என்று சொல்லி நீ காத்தாய். இந்த உதவிக்கெல்லாம் உனக்கு நான் என்னப்பா செய்வேன்? என்ன செய்ய முடியும்? ஒரே ஒரு வழிதான் இருக்குது. போர் உதவியத்தின் தோளால் பொருந்துற புல்லுக.
உன்னுடைய வலிமையான தோள்களால் என்னை இறுக தழுவிக்கொள். சொல்றவன் யாரு? ராமன், அரசன். நிக்கிறது ஆன்மன், அவன் குடிமகன். சொல்றவன் கடவுள், இவன் பக்தன். சொல்றவன் தலைவன், இவன் தொண்டன். என்ன பண்ணி இருக்கணும்? ராமாயணத்துல இல்லை இருக்கா? தழுவிட்டானா? இல்லை. பேசாம நிக்கிறான், லேசா சிரிச்சுக்கிட்டு வேற நிக்கிறான். அதோட கம்பர் விட்டார். என் பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் சிந்திக்கட்டுமே, இப்பவும் சிந்திக்கட்டுமே. எனக்கு ரொம்ப நாள் புரியாம இருந்ததுங்க. நான் ஒரு தடவை ராமகிருஷ்ணருடைய அந்த உபதேச மஞ்சரியை எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுல ஒரு செய்தி இருக்குங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ராமர் ஆஞ்சநேயர்கிட்ட கேட்கிறார், உனக்கு எனக்கு என்ன உறவு? ஆஞ்சநேயர் சொல்றார், உடல் உணர்ச்சி இருக்கிற வரையிலும் நீ தலைவன், நான் தொண்டன். என் உயிர் உணர்ச்சி வரும்போது நீ பரிபூரணன், நான் ஒரு அம்சம். ஜீவபோதம் தலையெடுக்கும் போது நீ பரிபூரணன், நான் ஒரு அம்சம். நீ கடல், நான் அதிலே ஒரு துளி. ஆனால் ஆன்மபோதம் தலையெடுக்கும் போது, ஆன்ம ஞானம் தலையெடுக்கும் போது நீயே நான், நானே நீ. நீ இன்றைக்கு ஜீவபோதத்திலிருந்து பேசுற, என்ன தழுவிக்கொள்ளு. நான் ஆன்மபோத நிலையில நிக்கிறேன், நீயும் நானும் ஒண்ணு. நான் எப்படி உன்னை தழுவிக்கிறது? நீ எப்படி எனக்குள்ள ஆகப்படுறது? சிந்தனை செஞ்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்படலாம். இது கருத்து முதல்வாதம். இங்க பொருள் முதல்வாதம் இல்லை. இதைத்தான் காந்தியடிகள் சொன்னார், இந்த 7 பாபங்களையும் நீங்கள் விலக்கிக் கொள்வீர்களே ஆனால் என்ன ஆகும் கேட்டா, உங்களுடைய சிந்தனை தெளிவாகும். அந்த சிந்தனை தெளிவாகும் போது உங்களுடைய துன்பங்கள் நீங்கும். இத கம்பன் என்ன பண்றா? முழுக்க தன் காவியம் முழுக்க காட்டுறார். ஒரு கழுகு ஜடாயு, அது தெரியும் ராவணனோட போர் புரிஞ்சா என்ன ஆகும். கடைசியில வாளால் வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடக்கும். சீதையை ராவணன் தூக்கிட்டு போனது கழுக்கு தான் தெரியும், ஜடாயுக்கு தான் தெரியும். ராமலட்சுமணன் 2 பேரும் வர்றாங்க. வந்த உடனே என்னாச்சுன்னு கேட்டாங்க. அப்பா, உங்க மனைவி, உன்னுடைய மனைவி சீதையை ராவணன் தூக்கி கொண்டு சென்றான், நான் போரிட்டேன், என்னை வெட்டி கீழே போட்டான். ராமனுக்கு கோவம் வந்து, எல்லையில் குணத்து ராமன், ஆனா அவனுக்கு அவ்வளவு கோவம் வந்து, 7 உலகத்தையும் நான் அழிக்கிறேன், என்னுடைய அம்பால் அழிக்க போகிறேன். அப்பதான் தலையில தட்டி சொல்றார் ஜடாயு, அழகு பொருந்திய உன்னுடைய மனைவியை காட்டிலே தனியே விட்டுவிட்டு ஒரு மானின் பின்னால் போய் அவளை ராவணன் தூக்கி சென்றான் என்றால் உலகம் செய் பிழை என்ன இருக்கு? உம் பிழை என்பதன்றி உலகம் செய் பிழை உண்டோ? வம்பிழை கொங்கை வனத்திடை வைக தமிழ் வைக கொம்பிடை மானின் பின் போய் குலப்பழி கூட்டிக் கொண்டீர். உம் பிழை அன்றி உலகம் செய் பிழை உண்டோ? உலகத்தை அழிப்பேன்னு சொல்றியே, நீ இல்ல தப்பு பண்ண. கடவுளுக்கே அறிவுரை சொல்லுகிற ஒரு கழுக படைக்கிறான் கம்பன். அவன் ராமாயணத்துல இருக்கு. நீங்க ஒவ்வொரு இடத்தையும் எடுத்து பார்த்தா நீங்க காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம்னு 6 சொல்லுவான். இந்த 6 பகையும் தான் மனித இனத்தையே அழிக்குதுன்னு சொல்லுவான். இதுதான் கருத்து முதல்வாதமே தவிர விதியின் வழி நடக்கும்னு எவன் சொல்றது? 6 குணங்களும் நீக்குனாக்கா, அவனை செம்மப்படுத்திட்டாக்க நீ நல்லவனாயிடலாம். அதுல குரோதத்தோட கொடுமையானது எதுவுமே கிடையாது, மாச்சரியத்தை விட கொடுமையானது எதுவுமே கிடையாது. ஜவஹர்லால் நேரு அமெரிக்காவுக்கு போயிட்டு லண்டன் வழியா இங்க இந்தியாவுக்கு வர்றார். லண்டன்ல கிளப் ஆஃப் லைப்ரரிஸ்ல சர்ச்சில் ஒரு வரவேற்பு கொடுக்கிறார். அந்த சர்ச்சில் அறிமுகப்படுத்துறார் நேருவை. Had I been to America to introduce this man?
இந்த மனிதனை அறிமுகப்படுத்த நான் அமெரிக்கா போகவில்லை என்னார். அபத்தமா பேசுறாருன்னு நினைச்சேன். எல்லாரும் கேட்டு இருந்தவன். நேருவை எல்லாருக்குமே தெரியும் உலகத்துல. அவரை அறிமுகப்படுத்த போகலையேன்னு சொல்றார். சொன்ன உடனே அதுக்கு பதில் சொல்றார். Had I been to America to introduce this man as a man without malice, மார்ச்சரியமே இல்லாத ஒரு மனிதன் என்பதை அறிமுகப்படுத்த நான் அமெரிக்கா போகவில்லை. கொஞ்சம் கூட மார்ச்சரியம் கிடையாது. நேரம் இத குரங்கு கிட்ட காட்டுறான். கம்பன் குரங்கு கிட்ட தாரை நிக்கிறா. லட்சுமணனுக்கு ரொம்ப கோபம் வந்து லட்சுமணனை லட்சுமணனை அனுப்பியாச்சு. போய் சுக்ரீவனை பார்த்து என் கையில் அந்த அம்பு இருக்குன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பின உடனே லட்சுமணன் ரொம்ப கோபத்தோட வர்றார். வந்து முன்னால் நிற்கிறாரு. தாரை பெண்கள் கூட்டத்தில் அது கம்பன் ரொம்ப அழகா சொல்லுவான். மாமியர் குழாத்திடை வந்த மருகன் போல, மாமியர் கூட்டத்துக்கு முன்னால வந்த மருமகனை போல தலை குனிஞ்சு நின்னானா லட்சுமணன். அப்ப அவ சொன்ன, ஐய ஆழி ஐயன் அடியினை பிரிகளாதாய், ராமனுடைய திருவடியை பிரியாம எப்போ உடன் இருக்கிற நீ எங்க வந்தேன். அந்த குரலை கேட்ட உடனே யார்களோ உரை செய்தது என்று இறைமுகம் எடுத்து நோக்கினான். கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து பார்த்தா விதவி கோலத்தில் நிற்கிறா தாரை. பார்த்த உடனே இவன் லட்சுமணன் என்ன நினைச்சான்னு சொல்றான். இணையராம் என்னை ஈன்ற இருவரும்னா, என்னை பெத்த ரெண்டு தாய்மாரும் இன்னைக்கு இப்படிதானே தயரதன் இறந்த பிறகு இருப்பாங்க, எங்க அப்பா இறந்த பிறகுன்னு சொல்றவன் யாரு? லட்சுமணன். அவன் அவதாரத்துல ஒருத்தன், கடவுள். அவன் மனசுல மாச்சரியம் போல இணையராம் என்னை ஈன்ற மூவரும்னு சொல்லி இருக்கணும். இல்லைன்னா இணையராம் என்னை ஈன்ற தாயின்னு சொல்லியிருக்கணும். ஆனா யாரை விலக்கிட்டான் தெரியுங்களா? ஆத்திரத்துல கைகேயிய விலக்கிட்டு மற்ற ரெண்டு பேரையும் சொல்றான், இணையராம் என்னை ஈன்ற இருவர். தன்னுடைய கணவனை கொல்வதற்கு ராமனை அழைத்து கொண்டு வந்து ராமன் மறைந்திருந்து கொன்றானே, அந்த ராமனுடைய தம்பி வந்து நிற்கிறான். தன்னுடைய கணவனை கொன்ற வாலியினுடைய மகன் இங்கே அங்கதன் அரசனாயிருக்கான். அங்க உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கான் சுக்ரீவன் போதையில. கொல்வதற்காக ராமனை கூட்டி வந்து தன் கணவனை கொல்வித்த அந்த சுக்ரீவனுடைய அந்த மனைவி எப்படி நின்னான்னா, சற்று கூட ஆச்சரியம் இல்லாமல் நிற்கிறார். குரங்கு தெய்வமா வடிவத்தில் வந்தவன் கோபத்தோடு நிற்கிறான், ஆச்சரியத்தோட. இணையராம் என்னை இன்ற இருவரும். ஏன் இந்த வித்தியாசத்தை கம்பன் காட்டுறான் தெரியுமா? டேய் மனிதா, நீ குற்ற உணர்ச்சியோடு இருக்கும் போது உன்னை விட விலங்குதான் உயர்ந்தது என்பதை புரிந்து கொள். நீ ஒவ்வொரு இடத்தையும் எடுத்து பாரு, ஆச்சரியமா இருக்கு. அவனையே காப்பாத்தின ஆச்சரியமே இல்லை. இங்க சென்னையில் நடந்தது. சென்னை கவர்னர் சுதந்திர தினம் 1947 சுதந்திர தினத்தன்னைக்கு, முதல் சுதந்திர தினத்தன்னைக்கு அதை எப்படி ஏழை எளிய மக்கள் கொண்டாடுகிறார்கள்னு பார்க்கணும்னு அந்த கவர்னருக்கு ஆசை வந்துச்சு. சென்னை கவர்னருக்கு காவல்துறையை கூப்பிட்டார். நானும் என்னுடைய மனைவியும் இன்னைக்கு அந்த ஏழை மீனவர் குப்பத்துல சுதந்திர திருநாளை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்கணும் என ஆசையார். காவலர் சொன்னா, நீங்க வெளியே வந்தாலே உங்களை நார் நாரா கிழிச்சிடுவான். ஏறத்தாழ 250 ஆண்டுகளுக்கு மேல எங்களை அடிமையா வச்சிருந்தது நீங்க தானே, எங்க செல்வத்தை சுழன் நீங்க தானே, நீ எரிச்சலோட இருப்பான். தயவு செய்து நீங்க வராதிங்க, இன்னைக்கு சுதந்திர நாள், உங்களை காப்பாற்றுற வலிமை எங்களுக்கு இல்லைன்னா. யாரு? காவலர். போயிட்டான். அந்த காலத்துல எல்லாம் கல்யாணத்துல ஊர்வலம் விடுவாங்க பாருங்க, டாப்பை கழட்டிட்டு ஒரு காரு, டூரர்னு பேரு. அந்த கார்ல இந்த கவர்னரும் அவர் மனைவி 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இந்த மீனவர் குப்பத்துக்கு பக்கத்துல வந்து ஏறத்தாழ ஒரு 200 அடி தூரத்துல காரை நிறுத்திட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கொடிமரத்தை நட்டுட்டு ராத்திரி 12 மணிக்கு
கொடி ஏற்றணும்னு எல்லாம் அங்கே ஆடி பாடி குதிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இங்கே உட்காந்துருக்காங்க. யாரோ ஒருத்தன் அந்த பக்கம் வந்தான். வந்தவன் என்ன பண்ணா, வேகமா சத்தமா, டேய் துரையும் துரசாணியும் வந்திருக்காங்க சொல்லிட்டு ஓடணும். கவர்னர் முடிவு பண்ணார். அவர் பேர் ஆர்ச்சிபால்ட் நைன்னு நினைக்கிறேன். அவர் முடிவு பண்ணார், நாம் என்னைக்கு நை முடிஞ்சு போச்சு. இவன் கத்திட்டு ஓடணும்னா 200 பேர் காரை நோக்கி ஓடி வரான். ஓடி வந்தவன் கையெடுத்து கும்பிட்டான். சுத்தியிலும் நின்று, எங்கள் சுதந்திர கொடியை நீங்கள் தான் ஏற்றி வைக்க வேண்டும். காந்தியத்தினுடைய வல்லமை எப்படி ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு உண்மையை சொல்லிப்போம், நினைச்சே பார்க்கவே முடியாது. சொல்லுல உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்துடவி பாப்பா. அந்த உணர்ச்சி எப்போ வரும்னா, கம்பனை படிச்சா வரும். நீர் வழிப்படும் புனை போல ஆறுயிர் முறை வழிப்படும் என்பது திறவோர் காட்சியில் தெரிந்தனம்னு புறநானூறு சொல்கிற அதே நேரத்துல எவ்வழி ஆடவர் நல்லர் அவ்வழி நல்லை வாழிய நிலைனேங்கிற பாட்டும் புறநானூர்ல தான் இருக்கு. வாழ்கின்ற சமுதாயத்தையும் உயர்த்துவதற்கு கம்பன் எழுதிய நூல் தான். நீங்க கம்பன் எல்லோன்னு அவன் சூரிய நகரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். கம்யூனிஸ்ட் சித்தாந்த நூல்களை இதுக்காக படிச்சு பார்த்தேன். அந்த சூரிய நகரத்துல நகர அமைப்பு எப்படி, மக்கள் வாழ்க்கை எப்படி, பொருளாதாரம் எப்படி எல்லாம் அவர் கற்பனை. ஆனா அந்த கம்பனல்லோங்கிறவன் தோமசோ கம்பனல்லோன்னு பேரு, அவன் பேரு. அவன் நேபிள் சிறையில 27 ஆண்டுகள் சிறையில கிடந்தான். சிறையில கிடக்கிறான். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னு அவன் ஆசையோட கிடந்து இந்த நூலை எழுதுறான். தாமஸ் மூர் கம்பனுக்கு பிறகு 6 நூற்றாண்டுகள் 7 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வர்றார். உட்டோப்பியா எழுதுறார். இவங்கெல்லாம் கற்பனை பண்ணாங்க. ஆனா கம்பனை பொறுத்தவரை என்ன பண்ணா, தெளிவா எப்படி ரெண்டையும் இணைக்கிறது, ஒரு ராஜா எப்படி பாதுகாக்கணும் நாட்டேன்னா, வரிகன் ஓம்பும் ஒரு செய்யன காத்தான். ஏழை விவசாயி ஒரு சின்ன நிலத்தை எப்படி பாதுகாப்பானோ அந்த மாதிரி பாதுகாத்தான். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம்னு பழைய பாட்டு கம்பன் மாத்தினான். செய்கிறா உலகில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினான். ஆளுகின்றவன் அவன் பெரியவன் இல்லை, அவன் வெறும் உடம்பு தான். ஆளப்படுகிற மக்கள் தான் உயிர்கள். இந்த கருத்துக்களை எல்லாத்தையும் எப்ப கம்பன் எழுதினான்னா 9ஆம் நூற்றாண்டுல. இது எல்லாத்தையும் பின்னால ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கஷ்டப்பட்டு மேலை நாட்டினர்கள்லாம் எழுத முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அதனால நம்மை பொறுத்தவரையில் ஒன்று மாத்திரம் உறுதி, இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக ஒருத்தன் சொன்னா, the whole world is a hospital. இந்த உலகமே ஒரு மருத்துவமனை. everyone is a patient. ஒவ்வொருத்தரும் நோயாளி. the problem is everyone wants to change his bed with the other. ஒவ்வொருவனும் அடுத்தவன் படுக்கையில் படுத்துக்கொள்ள விரும்புகிற நோயாளி. தானா இருக்க விரும்பலை. நான் சொல்லட்டுமா, மத்தியானம் செருப்பு போடாம கால் நடந்து போறவன் செருப்பு போட்டவனை பார்த்து அவனா இல்லையே நாம. செருப்பு போட்டு போறவன் சைக்கிள்ல போறவனை பார்த்து அவனா இல்லையே நாம. சைக்கிள்ல போறவன் வீடு போற வரையிலும் இதை விழுக்குன்னு உதைக்க வேண்டியிருக்கு. அவன் ஒரே உதை கொடுக்குறான், வீடு வரையிலும் போறான். மோட்டார் சைக்கிள்காரனை பார்த்து பெருமூச்சு. மோட்டார் சைக்கிள்காரன் கார்ல போறவனை பார்த்து பெருமூச்சு. நாம அவனா இல்லையே. கார்ல போறவன் நிம்மதியா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? சாமியாரா போறோம் பாருங்க, அவனை பார்த்து வருமான வரி அதிகாரிக்கு பயப்படாம என்னைக்கு நான் இவ்வளோ ஜாலியா நடந்து போவேன். சாமியாராவது நிம்மதியா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அழகான மனைவியோட போறவனை பார்த்து நமக்கு அப்படி ஒண்ணு இல்லையேன்னு அவன். எல்லாரும் அடுத்து அவர் சாமியார் இல்லை,
எல்லாரும் அடுத்தவனாகணும்னு நினைக்கிறானே தவிர தான் தானாக இருக்க வேண்டும் நினைக்கல. இதுக்கு எல்லாம் என்ன காரணம்? அந்த காரணங்களை கண்டுபிடித்து மனிதனை திருத்துவாயானால் அவன் நிச்சயமாக தெய்வமாவான். ஒரு குரங்கு தெய்வத்திற்கு சமமாக ஆகிறது. ஜாம்பவான் என்ற கரடி துணை செய்கிறது. அனுமன் எல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் கம்பன் எழுதியிருப்பானா, கற்பனை பண்ணியிருப்பானா? அந்த கம்பனல்லோ அல்லது அவன் மொரில்லின்னு ஒருத்தன், அவன் தாமஸ் மூர், இவங்கெல்லாம் நூல்கள் எழுதினாங்க. அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எத்தனையும் கருத்து முதல்வாதத்தையும் பொருள் முதல்வாதத்தையும் நாட்டு சூழ்நிலையையும் தனி மனிதனையும் திருத்த வேண்டும் என்று எழுதினார்கள். ஆனால் அவர்களெல்லாம் கம்பனுக்கு முன்னால் வந்து நின்று கைகட்டி கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் கம்பன் அவர்களுக்கு 6-7 நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே இந்த கருத்துக்களை அற்புதமாக பதிவு செய்திருக்கான். ஆகவே இப்போது கம்பன் எதற்கு என்ற அந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில், அது வழிபாட்டு நூலாக இல்லாமல் வழிகாட்டு நூலாக அமைவதுதான் என்பதை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். கம்பன் வழிபாட்டுக்கு உரிய நூல் அல்ல, வாழ்க்கைக்கு உரிய நூல் என்ற மிக உயர்ந்த ஒரு கருத்தை சொல்லி தன்னுடைய ஆழங்கால்பட்ட உரையை நிகழ்த்திய திரு சோ. சதீசீலன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.